ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்வின் நோக்கம் எதுவோ அதை நீ சுலபமாக எட்டி பிடிப்பாய். நீ தற்சமயம் சந்தித்து கொண்டிருக்கும் எல்லா பிரச்சனையும் ஒரு மாயையின் அடையாளம். அது இருந்த இடம் தெரியாமல் தானாகவே மாயமாகிவிடும். அதை நினைத்து நீ பெரிதாக கவலைப்படாமல் இருக்க வேண்டும். உன் வாழ்விற்கான சந்தோஷத்தை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த ஒரு தடையும் சோதனையும் இல்லாமல் இனி உன்னுடைய வாழ்க்கை பாதை மிகவும் சிறப்பாக இருக்கும். திடீர் திருப்பத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் ஏற்படுத்துவேன். என்னுடைய பாதத்தில் நீ சரணடைந்திருக்கின்றாய். நானே கதி என்று என்னிடம் நீ வந்து விட்டாய். முருகா, நீதான் எல்லாமே, நீயே பார்த்துக்கொள் என்று முழுமையாக உன் வாழ்க்கையையே என்னிடத்தில் ஒப்படைத்து இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையின் மீது நான் கவனம் கொள்ளாமல் இருப்பேனா? என் நேரமும் என்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொடுப்பதும், பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதும், வாழ்விற்கான சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பவனுமாக நான் இங்கு வாழ்ந்தபடி இருக்கின்றேன். உனக்காக எழுதப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது உன்னை வந்து சேர்ந்தே தீரும் என்பது விதியாக இருக்கின்றது. அதில் நல்லன எல்லாவற்றையும் உடனுக்குடனேயே கொடுத்தும், தீயவைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து அலசி ஆராய்ந்து அதில் மாற்றத்தை ஏற்படுத்தி உன்னிடம் நான் கொண்டு வந்தும் சேர்க்கின்றேன். உனக்கு தாங்க முடியாத சுமைகளை பாரங்களாக கொடுத்திருக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நான் உன்னிடத்திலிருந்து சுமந்து கொண்டு இருக்கின்றேன். நான் தேர்ந்தெடுத்த அன்பு குழந்தை நீ. என் உயிரான உன்னை எப்பொழுதும் நான் நேசிக்கின்றேன். என்னை அம்மாவாக அப்பாவாக கருதும் என்றென்றும் உன்னை நான் என்னுடைய நினைவில் வைத்து காத்தருளுவேன், நல்வழிப்படுத்துவேன். உன்னை விட்டு நான் எங்கும் விலகுவது கிடையாது. நீயும் விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. என் மேல் உறுதியான நம்பிக்கை நீ இருந்தாயானால் என்னால் உனக்கு செய்ய முடியாத விஷயம் என்று எதுவும் இல்லை. அனைத்து விஷயங்களையும் உனக்கு பக்கபலமாக உன் தந்தையாக இருந்து எப்பொழுதும் நான் உனக்கு செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் நான் நடத்தி கொடுத்து கொண்டே இருப்பேன். அதனால் எந்த ஒரு கலக்கமும் வேண்டாம், தயக்கமும் வேண்டாம். என் பிள்ளையான உன்னை நான் சரியான பாதையில் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன். என்னுடைய இந்த வார்த்தைகளின் மீது நீ பற்று கொள்ள வேண்டும். நேர்மையாக ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்து வா. பலனை எதிர்பார்க்காமல் கடமைகளை தொடர்ந்து செய்யும் பொழுது அதற்கான பலன் மாபெரும் அளவில் வெற்றியாக உனக்கு கிடைக்கவும் செய்யும். உன்னுடைய துயரங்கள், கடன் சுமைகள், உடல் வியாதிகள் அனைத்தையும் உன்னை விட்டு விலகும்படி நான் ஆணையிட்டு விட்டேன். இனி துயரங்கள் இல்லாத, கடன் சுமைகள் இல்லாத நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ வாழத் தொடங்குவாய். வண்ணமயமாக விடிந்திருக்கின்ற இந்நாள் உனக்காகத்தான் விடிந்திருக்கின்றது. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான இன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும் தினமாக இருக்கவும் செய்யும். உன்னுடைய முயற்சி எப்பொழுதுமே இனி வெற்றியை கொடுக்கும். நலமாகவும் வளமாகவும் வாழக்கூடிய அளவிற்கு என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்வில் பலிக்கவும் செய்யும். யார் உன்னை வசைபாடினாலும் சரி, யார் உன்னை சற்று புறம் தள்ளி வைத்திருந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் நினைத்து நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்வின் நலனை பற்றி நீ சற்று சிந்திக்க வேண்டும். அதற்கு முதலில் அன்றாட நாளை நீ சரியாக உபயோகமாக பயன்படுத்த வேண்டும். உன்னுடைய சந்தோஷம் எதில் இருக்கின்றதோ அதில் அதிகமாக நேரத்தை செலவிடு. உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் கண்கலங்கக்கூடிய விஷயங்களையும் பற்றி அதிகமாக எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு இருக்காதே. உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையின் செயலாக மாறுகின்றது. அந்த எண்ணத்தில் எப்பொழுதும் நேர்மையை ஆதாரமாக வைத்துக்கொள். நீ எந்த நேரத்திலும் ஏமாற்றப்படாமல் காக்கப்படுவாய். பிறரையும் ஏமாற்றக்கூடிய எண்ணம் எப்பொழுதும் நம் மனதிலும் தோன்றாமல் இருக்க வேண்டும். துன்பங்களுடைய போராடி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை இன்பத்தின் மத்தியில் இனி சந்தோஷமாக வாழும். சோதனை காலம் அத்தனையும் முடிந்து விட்டது. நீ எதிர்பார்த்த உன் விருப்பம் அத்தனையும் இனி நிறைவேறும் காலம் இது. உன் விருப்பம் நிறைவேற ஒரு திருப்பம் ஏற்படும். உன் எண்ணங்கள் பலிக்க செய்ய இன்று ஒரு படியை எடுத்து வைக்க நான் முன்வந்து விட்டேன். உன் சுகமான சந்தோஷமான எதிர்காலத்திற்கு நீ எடுத்து வைக்கும் முதல் படி, அது உன் வெற்றிக்கான திருப்பு முனைதான். அதிர்ஷ்டம் உனக்கு கை கொடுக்கும். மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் வெகு தொலைவில் இல்லை. என்னை முழுமையாக நம்பியிருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டமும் விரைந்து வந்து சேரும். என்னை நினைத்து, உன் கஷ்டங்களை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய்.
நீ படும் கஷ்டங்களை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதற்கு வழிவகைகளை செய்தபடியும் தான் இருக்கின்றேன். இனி நடப்பது எல்லாம் மிகப்பெரிய அளவில் நன்மையை உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீ நம்பும் எதுவும் உன்னை விட்டு செல்லாது. உனக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நன்மையை செய்துவிட்டு தான் செல்லும். என்னுடைய வார்த்தைகளை மனதிற்குள் எப்பொழுதும் நிலைநிறுத்தி வைத்துக்கொள். என் பிள்ளையாகிய உனக்கு என்னுடைய அன்பும் ஆதரவும் பாசமும் என் நேரமும் கிடைத்து கொண்டே இருக்கும். நீ யாரிடமும் கையேந்தாத நிலை இனி ஏற்படும். பிறரை நம்பி ஏமாந்தது போதும். இந்த முருகனை நம்பி நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். நீ எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இனி இடம் இல்லை. நீ காத்திருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக கைகூடுவதை பார்த்து நீ மிகுந்த ஆச்சரியத்தில் உறைவாய். இப்படியெல்லாம் முருகன் நம் வாழ்க்கையில் விளையாடி இருக்கின்றாரே என்று சில சோதனைகளை பார்த்து நீ நொந்து போனாய். ஆனால் அத்தனை சோதனைகளும் இப்பொழுது உனக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களாக மாறி உன்னை ஆச்சரியப்படுத்தும். ஓ, இதற்காகத்தான் அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததா என்று நீ ஆச்சரியப்படுவாய். இந்த முருகனின் விளையாடல் ஒவ்வொரு பக்தர்களுடைய வாழ்க்கையிலும் அரங்கேறி கொண்டிருப்பது உண்மைதான். அது கஷ்டங்களை எல்லாம் போக்கித்தர, சங்கடங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்க, மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் நிலையானதாக நிரந்தரமாக கொடுக்கத்தான் அத்தனை திருவிளையாடல்களும் அரங்கேறியபடி இருக்கின்றது. ஒவ்வொன்றும் முடிவும் உங்களுக்கு சுகத்தையும் இன்பத்தையும் அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். யாருக்கும் ஒரு பொழுதும் எந்த ஒரு தீமையையும் நான் செய்ய நினைப்பது கூட இல்லை. எல்லோருக்கும் எல்லாவித நன்மையையும் செய்து கொடுக்கும் இறைவனாக அருள்பாலித்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கையில் இந்த முருகன் மீது ஒரு துளி சந்தேகம் கூட இல்லாமல் மெய்யான பக்தியை என் மீது கொண்டிருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவிற்கு உயரத்தை எட்டும். இது என்னுடைய உண்மையான வார்த்தைகள். உன்னுடைய வேதனைகளை எல்லாம் நான் போக்க வழி செய்து விட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தோஷத்தோடு உனக்கான இன்பமான நாட்கள் இனி தொடர இருக்கின்றது. இப்பொழுது கிடைக்கப் போகும் திடீர் திருப்பம் ஒரு சில மணி நேரங்களில் வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும், மெய்சிலிர்க்க வைக்கும். நம்ப முடியாத பேரதிசயமாக அது நிச்சயம் உன் வாழ்வில் நல்லபடியாக கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாகவும், சோதனைக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாகவும், இன்பத்திற்கான தொடக்கமாகவும் அந்த திருப்பமானது இருக்கப் போகின்றது. இந்த முருகனுக்கு நீ நேரில் வந்து நன்றியை சொல்லக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படும். முருகனை நம்பினால் எப்பொழுதும் யாரும் கைவிடப்பட மாட்டார்கள் என்ற உண்மை உன்னிடத்திலும் நிச்சயம் நடந்தே தீரும். உன் வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. உண்மையான பக்தியும் விடாமுயற்சியும் என்றும் உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் வெற்றி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எல்லா நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். உன் மனதின் விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறிக் கொண்டே இருக்கும். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். நல்லது நடக்கும்.